வரும். நம்ம அப்பா அம்மாவால இத வாங்கி குடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே அந்த ஆசைகள் தேக்கி வச்சு அது ஒரு பெரிய வலியா மாறும் அது. வாங்கி குடுத்தேன். நீ தொலைச்சிட்டதுக்கு அப்புறம் நான் உனக்கு கிளாஸ் எடுக்கிறேங்கிறத விட, குழந்தை தொலைக்கிறதுக்கு முன்னாடியே உங்களோட கஷ்டத்த சொல்லி, அத ஷேர் பண்ணி வாங்கியிருக்கலாம். இன்னொன்னு நீங்களும் அத பார்த்துட்டு இருந்திருக்கலாம். குழந்தை எல்லாத்தையுமே அக்கறையா பார்த்துக்கிட்டா அது குழந்தையே கிடையாது. கரெக்ட். நீங்க வந்து உங்கள டெவலப் பண்ணிக்கிட்டீங்கல்ல. உங்க அப்பா, அம்மா உங்களுக்கு நோன்னு சொல்லும்போது, நீங்க உங்கள மோட்டிவேட் பண்ணீங்க. நான் சம்பாதிக்கிறேன், நான் நல்லா படிக்கணும். உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் இருந்தது தானே. இப்போ உங்க பையனுக்கு நீங்க தான் மோட்டிவேட் பண்ணணும். கொலுசு வாங்கி போட்டாங்க. அந்த கொலுச நான் தொலைச்சேன். ஆனா அது நான் ஆசைப்பட்டு வாங்குனது கிடையாது. அவங்க ஆசைப்பட்டு வாங்குனதையும் நான் தொலைச்சிருக்கேன். ஆனா அப்பா பின்னாடியே திருவி விட்டுட்டு இருப்பாரு திருவாணிய. ஆனா அப்பாக்கு அதோட வேல்யூ தெரியும். எனக்கு தெரியாதே. இல்ல சார், அந்த பசங்களை அந்த சைக்கிளை பூட்ட வைக்க முடியும் சார். ஒன்ஸ் நம்ம அதை சொல்லி அதோட வேல்யூ சொல்லி புரிய வைக்கிறப்ப அந்த பசங்க அந்த சைக்கிளை பூட்டும். என் பையன் டெய்லி அவன் சைக்கிளை கரெக்டா எடுப்பான், பூட்டுவான், கொண்டு வந்து வைப்பான். என்ன சொல்லி புரிய வச்சீங்க? சைக்கிள் ஃபர்ஸ்ட் டே வாங்கி கொடுத்தப்பயே உனக்கு காணாம போயிடுச்சுன்னா வேற